கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உங்களோட கூட இருப்பதாக. நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியுமாக இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் டி ஞானராஜ். ஒரு பக்தி வைராகிய குடும்பத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கடந்த 15 ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த ஏராளமான நன்மைகள், அவைகளை இந்த நாட்களிலே சாட்சியாக சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், கேட்கிற அநேக ஜனங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் தொடர்ந்து முன்னேறுவதற்கும் வளருவதற்கும் இந்த சாட்சிகள் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறபடியினாலே நான் பெற்றுக்கொண்ட அநேக சாட்சிகளை இனி வருகின்ற நாட்களிலே ஒவ்வொன்றாக உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு நான் பெற்றுக்கொண்ட தெய்வீக சுகத்தை குறித்து நான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே, அதாவது இந்த வாலிபத்தின் ஆரம்ப நாட்களிலே, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய துவங்கின நாட்களிலே அவ்வப்பொழுது அடிக்கடி எனக்கு ஒரு வயிற்று வலி வரும். அந்த வயிற்று வலி வரும்பொழுது 2-3 தினங்கள் மிகுந்த வேதனைகளையும் வலிகளையும் அனுபவிப்பேன். அப்பொழுது நானே மெடிக்கல் ஷாப் போயிட்டு நானே சொல்லிவிடுவேன், அண்ணா எனக்கு உடம்பு ஹீட் ஆகிருக்கு, நீங்கள் ஏதாவது வயிற்று வலி மாத்திரை கொடுங்க அப்படி சொல்லி நானே கேட்டு வாங்கிட்டு வந்து அந்த டேப்லெட்டை போட்டுக்கொள்வேன். 2-3 நாட்கள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலி குறைந்து விடும். மறுபடியுமாக ஒரு 3 மாதம் கழித்து மறுபடியும் அந்த வயிற்றுவலி வர ஆரம்பிக்கும். மிகுந்த வேதனை வலிகளை அந்த நாட்களை அனுபவிப்பேன். மறுபடியும் மெடிக்கல் ஷாப் போவேன், அண்ணா எனக்கு உடம்பு ஹீட் ஆகிடுச்சு, ஒரு வயிற்றுவலி மாத்திரை கொடுங்க அப்படி சொல்லி வாங்கிட்டு வந்து அந்த டேப்லெட் போட்டுக்கொள்வேன். இப்படி அடிக்கடி அந்த வயிற்று வலி வருகிற பொழுது நானாகவே போயிட்டு நானாகவே சொல்லி அந்த டேப்லெட் எடுத்துக்கொண்டு இப்படி ஆண்டுக்கு ஒரு 4-5 முறை, வருஷத்திற்கு 4-5 முறை இந்த வயிற்று வலினாலே மிகுந்த வேதனை வலிகளை நான் அனுபவித்தேன். ஆனால் இந்த முறை இந்த வயிற்று வலியில் தீவிரம் அதிகமானது. மிகுந்த வேதனைகளையும் வலிகளையும் நான் அனுபவித்தேன். அப்போ எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், ஒரு அண்ணன் இருந்தாங்க, ரொம்ப பழக்கம், இப்போ அவங்க இல்லை. அந்த அண்ணன் என்னுடைய அந்த அண்ணன் என்னுடைய அந்த வேதனை வலிகளை பார்த்து அவர் அந்த அண்ணன் கிட்ட சொன்னார், தம்பி நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம், ஒருவேளை உனக்கு ஏதாவது செய்வினைகள் செய்திருப்பாங்களோ, யாராவது உனக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சுருப்பாங்கன்னு தெரில, வாங்க ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அதாவது அவங்க மருந்து எடுப்பாங்களாம், அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட என்னை கூப்பிட்டு போனாங்க. அந்த அண்ணன் கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போயிட்டு ஏதோ பண்ணார். ஏதோ 2-3 கருப்பு கடலை அந்த மருந்து என்னுடைய வாயில் கீழே விழுந்துச்சு. மருந்து வச்சுருக்கிறாங்க அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க, அவர் மருந்து எடுத்துட்டாரு, இனி பிரச்சனை இருக்காது சொல்லிவிட்டு அந்த அண்ணன் அந்த இடத்துல கூப்பிட்டு போயிட்டு என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனாலும் பாருங்கள், மறுபடியுமாக அந்த வயிற்று வலி என்னோடய வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது. மிகுந்த வேதனைகள், மிகுந்த வலிகளை நான் மறுபடியும் அனுபவிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இந்த முறை அந்த வலியானது எனக்கு மரண வேதனைகளை கொண்டு வந்தது. தாங்க முடியாத வேதனைகளை அது என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தது. அதாவது ஒரு துணியை துவைச்சி இந்த புழிஞ்சு போடுவாங்க பார்த்தீங்களா, அதுபோல் என்னுடைய வயிற்று பகுதியில் அந்த வலியானது அப்படியே புழிவதை போல் இருக்கும். அப்படியே பயங்கரமாக புழிஞ்சு எடுப்பதை போல் இருக்கும். பயங்கர வேதனை, பயங்கர வலி, கஷ்டத்தை அனுபவித்தேன். அந்த இரவு என்னுடைய பிரேயர் ஹாலில் கர்த்தரை நோக்கி நான் அழுது முறையிட்டேன், ஆண்டவரே, நான் உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். உமக்கு ஊழியம் செய்யும்படியாக என்னுடைய வாலிப நாட்களை உமக்காய் அர்ப்பணித்து கொண்டேன். உமக்கு ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். எனக்கு ஏன் இவ்வளவு வேதனை, இவ்வளவு வலி? தயவு செய்து ஆண்டவரே, அப்பா, நான் வாழ்ந்தது போதும், நீர் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி அழுது முறையிட ஆரம்பித்தேன்.
பாருங்கள், யாராவது சாதாரணமாக வயிற்று வலிக்கு போயிட்டு, ஏசப்பா நான் வாழ்ந்தது போதும், என்னை எடுத்துக்கொள்ளும் சொல்லி யாரும் ஜெபம் பண்ணுவாங்களா? அப்போது நான் இந்த ஜபத்தை செய்கிறேன் என்று சொன்னால் எவ்வளவு வேதனை அனுபவித்திருப்போம் பாருங்கள். ஆனால் சற்று நேரத்திலே இந்த ஜபம் செய்துவிட்டு என்னுடைய ஜப அறையில் நான் படுத்து கொண்டேன். சற்று நேரத்திலே என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது என்னுடைய ஜப அறையில் ஒரு வெண்வஸ்திரம் தரித்த ஒரு உருவம் இறங்கி வருகிறது. ஒரு விங்ஸ்லாம் இருப்பதை போல, ஒரு மேகம் போல ஒரு காட்சி நான் பார்க்குறேன். அந்த மனிதன் இறங்கி வந்து என்னுடைய வயிற்றில் கைகளை வைத்து 2 வார்த்தைகளை சொல்லி கடிந்து கொண்டார். என்ன வார்த்தைகள் என்று சொன்னால், அவர் சொல்கிறாரு, அந்த கைகளை வைத்து என்னுடைய வயிற்று பகுதியில் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன், இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவர் ஜெபித்து விட்டு கடிந்து கொண்டு கடந்து போய்விட்டார். அந்த சனப்பொழுதிலே, அந்த தீராத அந்த வயிற்று வலியில், மரண அவஸ்தைப்பட்ட அந்த வேளையில் தேவன் எனக்கு அற்புதமான விடுதலை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா! ஒரு அருமையான தெய்வீக சுகத்தை அன்று இரவு நான் பெற்றுக்கொண்டேன். மிகுந்த சந்தோஷம். நான் ஏசப்பாட்ட கேட்குறேன், அப்பா நீங்கள் தானே வந்தீங்க, வந்தது யாரு, நீங்கள் தானே என்று சொல்லி கேட்டபொழுது, அந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவர் என்னை ஒரு வசனத்துக்கு நேராக திருப்பினார். ஒரு வசனத்தை நினைப்பூட்டினார். அதாவது எபிரேயருக்கு எழுதின 1 நிருபம் 14 வசனம் வாசிக்கிற கவனிங்க. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறாள் அல்லவா. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிற நிமித்தமாக அவர்களுக்கு ஊழியம் செய்யும்படி அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறாள் அல்லவா. அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன், வந்தது எனக்காக நியமிக்கப்பட்ட ஒரு தேவதூதன் கர்த்தர் அனுப்பினார் என்று சொல்லி. ஹல்லேலூயா! தேவதூதன் இறங்கி வந்து, ஸ்தோத்திரம், அந்த அற்புத சுகத்தை அன்று நான் பெற்றுக்கொண்டேன். பிரியமானவர்களே, மத்தேயு 18:10 வாசிக்கிறோம், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறவர்களாக இருக்கிறார் அல்லவா. ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு தேவத்துவம் நியமித்திருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் வியாதிப்படுகிற ஒரு மனுஷனை கர்த்தரை நம்பி, கர்த்தர் மேல் முழு நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோட காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் தேவதூதனை அனுப்பியும் சுகமாக்குவார், தம்முடைய வசனத்தை அனுப்பியும் சுகமாக்குவார், தம்முடைய பிரசன்னத்தை, தம்முடைய வல்லமை அனுப்பி சுகமாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு மனிதன் வியாதிப்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒரு சிலை மாத்திர சொல்லி நான் அடுத்த பகுதி கடந்து போகிறேன். சுகாதார குறைவினால் சில வியாதிப்படுவாங்க. சுகாதார குறைவு, பெருந்திண்டி, தூங்குகிற நேரம் போக இது எல்லா நேரமும் எதையாவது தின்னுக்கிட்டே இருக்கணும், பெருந்திண்டினால வியாதி. தீய பழக்க வழக்கங்கள், புகையிலை, மதுபானம், போதை வஸ்துக்கள் என்று பயன்படுத்தி அதுக்கு அடிமைப்பட்டு வியாதிப்படுகிறவர்கள், இயற்கை பிரமாணங்களை மீறி நடக்கும் பொழுது வியாதிப்படுகிறவர் என்று ஏராளம் உண்டு. இது முதல்ல. இரண்டாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவமும் கீழ்ப்படியாமையினாலே சில பேர் வியாதிப்படுவாங்க. மூன்றாவதாக, சாத்தான் நேரடியாக சோதிக்கிறது, பிசாசுடைய போராட்டம். யோபுவோடு சாத்தான் நேரடியாக போராடினான். நான்காவது, விசுவாசத்தின் பரீட்சை, விசுவாசத்தின் சோதனை. ஐந்தாவது, தேவனுடைய சிட்சை என்று சொல்லி ஒரு மனிதன் வியாதிப்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு. அந்த நேரத்தில் நாம் வியாதிப்பட என்ன காரணம் என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து நாம் தெய்வீக சுகத்திற்காக கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை அற்புதமாய் சுகமாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். மத்தேயு 8:16 வாசிக்கும் பொழுது, அங்கு அஸ்தமன பொழுது பிசாசு பிடித்திருந்த அநேகர் என்ன பண்ணலாம், இயேசுவை கொண்டு வந்தார்கள். அவர் தம்முடைய வார்த்தையினாலே அசுத்தாவிகளை துரத்தினார், பிணியாளிகளை சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, பிசாசுகளை துரத்தவும் அவர் தம்முடைய வசனத்தினாலே பிசாசுகளை துரத்தினார். தம்முடைய வார்த்தையினாலே, இயேசு தம்முடைய வார்த்தையினாலே பிசாசுகளை துரத்தினார்.
வியாதிகளை சொஸ்தமாக்கினார், நோய்களை குணமாக்கினார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் வியாதிப்பட்டிருக்கிறீங்களா? சரீரத்தில் பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? நோய்வாய்ப்பட்டிருக்கிறீங்களா? கர்த்தர் மேல முழு நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோட காத்திருங்க. அவர் உங்களுக்கு அற்புத சுகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் வியாதிப்பட்டா நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவிற்கும் ஆண்டவராய் இருக்கிற தேவன் மேல் முழு நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோட காத்திருக்கும் பொழுது நம்ம அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் பாருங்க, ஆண்டவர் ஒரு தெய்வீக சுகத்தை கொடுப்பதற்கு முன்பாக ஆண்டவர் ஆத்துமாவிலே, அதாவது உள்ளான மனுஷனை முதலாவது அவர் சுத்திகரிக்க விரும்புகிறார். உள்ளான மனுஷனுக்குள்ள அவர் அந்த குணமாக்குகிற வேலையை செய்கிறார். ஏனென்று சொன்னால் நம்முடைய சரீரம் அழிவுக்குரியது, ஆனால் ஆத்துமாவோ நித்தியமானது. ஆகவே சரீரத்திலே ஆண்டவர் ஒரு தெய்வீக சுகத்தை கொடுப்பதற்கு முன்பாக நம்முடைய ஆத்துமாவிலே உள்ளான மனுஷனுக்குள்ளே ஒரு குணமாக்குகிற வேலையை துவங்குகிறார். பின்புதான் நம்முடைய சரீரத்திலே ஒரு தெய்வீக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவேதான் 3 யோவான் 2ஆம் வசனத்தில் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உன் ஆத்துமா வாழுகிறதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று கூறுவதை பார்க்க முடிகிறது. ஆக பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் தெய்வீக சுகத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் வியாதிப்பட்டிருக்கலாம். சரீர பிரகாரமாய் நீங்கள் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு நீங்கள் வியாதியின் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? போராடி கொண்டிருக்கிறீங்களா? இதோ நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் ஆண்டவராய் இருக்கிற தேவன் மேலே நம்பிக்கை வைத்து அவருடைய வசனத்தை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி அவர் குணமாக்குவார். தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். தம்முடைய வல்லமை அனுப்பி அவர் குணமாக்க அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் நமக்கு சமீபமாய் வந்து நிற்கிறார். ஆகவே உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய நோய்களை குணமாக்க தேவனாலே கூடும். ஆகவே கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருங்க. அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அவர் சமூகத்தில் காத்திருங்க. அவர் முதல்ல உங்களுடைய உள்ளான மனுஷனிலே, உங்கள் ஆத்துமாவிலே அவர் குணமாக்குகிற வேலையை துவங்கி பிறகு சரீரத்தில் ஒரு அற்புதமான தெய்வீக சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்காய் நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. ஆண்டவரே, யாராவது சரீர பிரச்சனையோடு வேதனைகளோடு ஆண்டவரே கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருப்பாங்கண்ணா, இந்த வேளையிலப்பா ஆண்டவரே, நீ பரலோகத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய வசனத்தை அனுப்புவீராக, உம்முடைய வல்லமை அனுப்புவீராக, தேவதூதரை அனுப்புவீராகப்பா. ஒரு தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே, பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. உம்முடைய கரத்தை நீட்டி நீங்க தொட்டு சுகமாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறையா. வியாதிகள் சரீரத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தில் கடிந்து நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒரு அற்புதமான விடுதலை உண்டாகட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதமான சுகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். God bless you.